வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் கைது. நிராகரிக்கப்பட்ட 9 சபைகளின் வேட்பு மனுக்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக சித்தாந்தன் அறிவிப்பு. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மன்னார் மக்கள் தமது கடந்த கால அனுபவங்களை கருத்தில் கொண்டு வாக்களிப்பார்கள் என டக்ளஸ் தேவானந்தா சுட்டிக்காட்டு. இனி விரிவான செய்திகள். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கையானது இன்றைய தினம் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கிராண்ட் பாஸ் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் கடந்த 17ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் கிராண்ட் பாஸ் காவல்துறையினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிராண்ட் பாஸ் நாவலகம் வீதி பகுதிக்கு கடந்த 17ஆம் தேதி இரவு மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் மோட்டார் சைக்கிள் உதிரி பாகங்களை விற்பனை செய்யும் நிலையம் ஒன்றில் இருந்த 2 நபர்கள் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றிருந்தனர். துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த இருவரும் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இது தொடர்பில் கிராண்ட் பாஸ் காவல்துறையினர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான துப்பாக்கிதாரி இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். கிராண்ட் பாஸ் பகுதியை சேர்ந்த 32 வயதுடையவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டனர். குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் இதுவரை பெண் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கிராண்ட் பாஸ் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மன்னார் மக்கள் தமது கடந்த கால அனுபவங்களை கருத்தில் கொண்டு வாக்களிப்பார்கள் என முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். மன்னார் பிரதேச சபைக்கான கட்டுப்பணத்தை இன்றைய தினம் தேர்தல் அலுவலகத்தில் செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மன்னார் மக்கள் தமது கடந்த கால அனுபவங்களை கருத்தில் கொண்டு தமக்கு சேவையாற்றக்கூடியவர்களை அடையாளம் கண்டு சரியானவர்களை மக்கள் தெரிவு செய்வார்கள் என்று நான் நம்புகின்றேன். அந்த வகையில் கட்சியின் மாவட்ட முக்கியஸ்தர்களுடன் சென்று மன்னார் பிரதேச சபைக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளேன். இந்த முறை மன்னார் மாவட்டத்தில் 2 சபைகளில் போட்டியிட உள்ளோம். எதிர்வரும் காலங்களில் கடந்த காலத்தை போல மன்னார் மாவட்டத்தில் அனைத்து சபைகளிலும் போட்டியிட்டு அனைத்து சபைகளையும் கைப்பற்றுவோம். யாழ் மாவட்டத்தில் அனைத்து சபைகளுக்கும் வெற்றிகரமாக வேட்புமனுக்கள் தாக்கல் செய்துள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார். நிராகரிக்கப்பட்ட 9 சபைகளின் வேட்பு மனுக்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத் தலைவர் சித்தாந்தன் தெரிவித்துள்ளார். யாழ் சுன்னாகம் கந்தரோடை பகுதியில் அமைந்துள்ள அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் எல்லா சபைகளிலும் வெல்லக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் இம்முறை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வசம் உள்ளது. பிரதேச சபை தேர்தல் என்பது கிராம மட்டத்திலேயே உள்ள விடயங்களை கையாள்வதற்குரிய தேர்தலாகும். எனவே மக்கள் கிராமத்திலே செல்வாக்குரியவர்களுக்கு வாக்களிப்பார்கள். இது நிச்சயமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு மக்கள் வாக்களித்து அமோக வெற்றியடைய செய்வார்கள் என எதிர்பார்க்கிறோம் என அவர் தெரிவித்துள்ளார். அண்மைய நாட்களாக யாழில் சில தமிழ் கட்சிகளின் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை பெரும் சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் போர் வீரர்களுக்கு எதிராக பிரித்தானியா விதித்துள்ள தடை மனித உரிமைகள் பற்றியவை அல்ல, மாறாக விடுதலை புலிகளை ஆதரிப்பவர்களின் தொடர்ச்சியான அழுத்தத்தின் விளைவாகும் என்று இலங்கை பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தமது எக்ஸ் தளத்திலேயே அவர் இந்த பதிவை வெளியிட்டுள்ளார். அது நீதி அல்ல, மாறாக சில மேற்கத்திய அரசியல்வாதிகள் பணத்தின் மூலம் செல்வாக்கு செலுத்தி சலுகைகளை அனுபவித்து வருகின்றனர். இதன் மூலம் நமது தேசத்தின் நல்லிணக்கத்திற்கு ஆபத்து ஏற்படுகிறது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரம் கடுமையான முடிவுகளின் மூலம் பெறப்பட்டது என்பதை வடக்கு மற்றும் தெற்கு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை சீர்குலைக்க யாருக்கும் ஒருபோதும் இடமளிக்கப்படாது. அத்துடன் சில சர்வதேச அரசு சாரா நிறுவனங்கள் மூலம் சமூகங்களுக்கு இடையில் பிளவுகளை உருவாக்குவதற்கான சலுகைகளை நாடும் சில தமிழ் அரசியல்வாதிகளின் நிகழ்ச்சி நிரலுக்கு தமிழ் சமூகம் இரையாக வேண்டாம் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார்.
யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் ஹெரோயினுடன் பெண்ணொருவர் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ் போதைப்பொருள் தடுப்பு போலீசார் இணைந்து சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது 2 இளைஞர்களும் ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 325 மில்லிகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைக்காக யாழ் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் விசாரணைகளின் பின் அவர்களை நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி ரத்தினபுரம் பகுதியின் வீட்டில் குளியலறை பகுதியில் சூட்சுமமான முறையில் தயாரிக்கப்பட்ட சட்டவிரோத மதுபான நிலையம் ஒன்றை போலீசார் முற்றுகையிட்டுள்ளனர். இதன்போது கசிப்பு உற்பத்தியை மேற்கொண்ட 20 வயது இளைஞன் ஒருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நிலத்தில் தோண்டி யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு கோடா பேரல் தாக்கப்பட்டு தண்ணீர் கூடத்தில் குழாய்கள் பொருத்தப்பட்டு கேஸ் அடுப்பு மூலம் தீ மூட்டப்பட்டு இவ்கசிப்பு உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டுள்ளது என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது 380 லிட்டர் கோடாவும் 20 லிட்டர் கசிப்பும் உற்பத்திக்கான பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்வரும் பண்டிகை காலத்தில் சம்பா, கீரி சம்பா உள்ளிட்ட பல வகையான அரிசிகளுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என மரதகள அரிசி வர்த்தகர்களின் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை அரிசி நெருக்கடியின் போது சந்தையை நிர்வகிக்கும் அதிகாரத்தை அரசாங்கம் இழந்ததாக தேசிய விவசாய சங்கம் சுட்டிக்காட்டியது. புலனறுவை விவசாயிகள் சமீபத்திய மழை காரணமாக இந்த ஆண்டு விவசாயத்திலிருந்து சரியான அறுவடையை பெற முடியவில்லை என்றும் தற்போதுள்ள நெல் அறுவடை செய்வதற்கு தேவையான இயந்திரங்களை கண்டுபிடிப்பதிலும் சிரமம் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டுகின்றனர்.